duty. I felt it is my duty. Being a principal, I have to guide both teacher and as well as you all. So இது என்னுடைய டியூட்டி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஐ ஹவ் டேக்கன் இட் அஸ் அ டியூட்டி. ஐ கேன் ரீச் அவுட் எவ்ரி ஒன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் if I can reach out means because of that time limit which I have not seen. So I thank my team who has supported. Actually without my team support it is not possible, and especially my dear children. So you have done a lot of hard work. So with that the result is the outcome of the hard work. Okay, so we all have done, and my request to all the parents. So ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, குழந்தைங்க இந்த உங்கள் குழந்தை வந்து நீங்கள் ப்ரீகேஜி அட்மிஷன் போட்டதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு போர்டு எக்ஸாம்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் தே ஹவ் பீன் டெஸ்டட். அவங்க என்ன லெவலில் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். லைஃப்பில் நிறைய டெஸ்டிங் இருக்குது, இது முறையான டெஸ்டிங். இதில் எந்த லெவலில் இருந்தாலும் யூ கிவ் தம் அ சப்போர்ட். ஸோ அவங்க வந்து 1 மார்க் கம்மியாக எடுத்துருக்காங்க, அவங்கள விட 4 மார்க் கம்மியாக எடுத்துட்டாங்க சார், அந்த ஃபீலே வந்து பசங்களுக்கு கிடையாது, பசங்களுக்குள்ளார கிடையாது. நம்ம வந்து இந்த டைமில் எப்படி கைட் பண்ணுறோமோ தட் வில் இம்பேக்ட் த சைல்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 2 years. நம்ம வந்து மார்க் எடுத்துட்டாங்க சார், குரூப் ஜாயின் பண்ணி கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல எதுவும் வந்து கிடையாது. வாட் எவர் த சைல்ட் ஹஸ் டன், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நவ் த சைல்ட் இஸ் கெட்டிங் ரியலைசேஷன் வேர் ஐ ஆம், ஹவு ஐ ஆம். இதை வந்து இப்போ தான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட். இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். 12th ஃபேஸ் பண்ணுவாங்க, காலேஜில் ஃபேஸ் பண்ணுவாங்க, லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் விடுங்க அவங்கள்ட்ட, அவங்க தெரியும் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ப்ளீஸ் சப்போர்ட் தம் இன் த வே, மோட்டிவேட் தம். நீங்கள் எடுத்திருக்க மார்க் ரியலி இட்ஸ் அ குட் மார்க். இட் இஸ் நாட் லைக் தட். அவுட் ஆஃப் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் திஸ் ரிசல்ட் ஹஸ் கம். இட் இஸ் நாட் கம் அஸ் ஜஸ்ட் லைக் தட். இந்த ரிசல்ட் எப்போ வந்திருக்கணும்? இந்த மந்த் ஆஃப் ஐ திங்க் மே மிடில் வந்திருக்கணும். மார்ச்சில் எழுதியிருந்தாங்க சார். ஸோ மே மிடில் வந்திருக்கணும். அந்த டைம் யூஷுவல் பீரியடாக இருந்துச்சுன்னா, இந்த கொரோனா இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த டைமில் நடக்க வேண்டிய விஷயமே வேறு. இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் இப்போ குழந்தைங்க மார்க் எடுத்திருக்காங்கன்னா அவங்க வந்து பிளெஸ்டு. ஸோ அப்நார்மல் சுச்சுவேஷன் தே ஹவ் அண்டர்கான். நாட் ஓன்லி தெம், தேர் பேப்பர்ஸ், வேல்யூவேஷன், எவ்ரிதிங் இஸ் டன் இன் அ அப்நார்மல் வே. நார்மலாகவே கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தே ஹவ் டன் ஃப்ரம் சிபிஎஸ்சி. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, அது அவங்க வந்து ஓவரால் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக பேப்பர் கரெக்ஷன் பண்ண வச்சு மார்க் என்ட்ரி போட்டு ஒரு ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணி பசங்களுக்கு நேற்று 10th ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஐ பர்சனலி ஹேவ் டு தேங்க் சிபிஎஸ்சி பிகாஸ் 12th ஸ்டாண்டர்ட் they have sent sir, not even a child could not able to see their mark. They have to approach us. But yesterday the 10th result எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா 3 different ways they have handled. I received only 3 calls yesterday because each and every child has received an SMS from the board. போர்ட்லேருந்தே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. 1-2 குழந்தைங்க தான் எனக்கு கால் பண்ணாங்க மார்க் கேட்டு. ஸோ this is the way they are reacting. So we are under the national curriculum. ஸோ சிபிஎஸ்சியில் நேஷ்னல் கரிக்குலமில் நீங்கள் மார்க் எடுத்து வந்திருந்தது இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். இதுக்கப்புறம் நம்ம கொண்டு போக வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஹவ் என்ஜாய்ட் த ஸ்கூலிங் அஸ் சார் யூஸ்வலி சேஸ். ஆச்சாரியா ஸ்கூலிங் வந்து அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வந்து ஹாப்பி ஸ்கூலிங், 11, 9 and 10 வரும்போது போர்டு ப்ரிப்பரேஷன். ஸோ இட் ஹஸ் டன். ஸோ நெக்ஸ்ட் 2 years இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் இயர் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஆல் யுவர் சீனியர்ஸ் they have celebrated day before yesterday their results. So this batch is our 8th batch. So consecutively this 8 years we have achieved 100% result in the 10th board exam. So you are the 2019 and 20th batch. Okay, unga batch yarum marka maatanga because lot of specialties has happened. So marka mudiyadha batch, but even though you have done your exams, okay, நீங்கள் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு மார்க் வந்திருக்கிறது. ஐ எம் ரியலி ஹாப்பி. திஸ் 2 years how to take up further, that is very very important. Okay, please take it. Now you are going to be channelized. இது வரைக்கும் 10th வரைக்கும் காமன் சிலபஸ். Now you have channelized into which field you want to become. நார்மலாக எல்லோரும் 3 ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. காமர்ஸ் குரூப்பு, சயின்ஸ் குரூப்பு,
then mathematics group. So these three groups you have chosen. Now you are going to take it up. In that time, you have to be very, very, very careful. This 2 years is going to be a really a testing period for you. Every day is testing period. Every period is testing for you. Or a period is important. Or a minute is very, very important. If you missed even a minute, also that concept will not be get once again. So rumba careful. Every minute. That is why I used to. Till now, I didn't enter into the 11th class. Okay, because I know that you will be come to a mindset only after the result. That is why I didn't enter into your class till now. So today's result has come. From tomorrow I will be addressing you in a regular basis. So you have already started. I know for past 1 month you are undergoing 11th course. Okay, few of you have joined in elite batch, few of you have chosen integrated batch. It is going well, but now onwards at least you have got a mindset now. The result has come. Mark is declared for you. Admissions you have to confirm it. So once after the confirmation, already you have done it, but now you come to that mindset. You are in 11th standard. You are promoted from 10th to 11th. You have got admitted. Now this is my class. This is my subject. This is my curriculum. I have to study. These are my exams. So இதுக்கப்புறம் நீங்க வந்து reason சொல்லிட்டு இருக்காதீங்க. 11th is more important than 12th standard. I'll tell you very, very important thing to you. Please take it very carefully. 12th is not important for you. 11th is important than 12th standard. எதனால சொல்றேன்னா 12th ஓட portion 11thல இருக்கு. So 11th portions நீங்க படிக்காம நார்மலா, but this secret your seniors they have understood. They have understood and they have started their working from 11th standard onwards. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, maybe லேட்டா இருந்திருக்கலாம், but that inputs they have taken அது வந்து 11thல எடுத்து 12th they have when they completed they surprised. Actually நம்மளுடைய 12th batch ரிசல்ட் வந்து 2 நாள் முன்னாடி வந்தது. ஸோ ரியலி ஒரு அன்இமேஜினபிள் ரிசல்ட். ஸோ அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்கோம், பசங்களும் போட்டிருக்காங்க, பட் ஆனால் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து நம்ம எஃபர்ட் போட்டுருக்கோம், சில பேர் தெரியாமே நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஸ்லோவாக அவங்களுக்கு எப்படி கொண்டு போகணுன்றது we have channelized. So this formula what we have implemented in grade 11 and 12, it has come very excellent way. So we are going to travel this year. Already you started traveling in that. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நீங்கள் 2 ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க. It is going to be a very successful this upcoming years. So it's a very great results. So along with that I wish to announce toppers, subject toppers and the school results for everybody's reference, because நீங்க உங்க mark, I think you are very smart than us. You have already collected the information from others. உங்கள் மார்க்கை விட நீங்கள் மற்றவங்க மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக curious you are. Okay, but anyway I'll just read out our school results, okay, for your information. 480 above, 3 students have secured it. Names, once the teacher calls here for felicitation, you will get to know who are the students have got 480 plus. And around 470 above we have 2 students, and 450 above 10 students are there. And the toppers, I have listed only few toppers here, but when the teacher reads, all are toppers for me. Even the last child who has secured mark, he is also, as far as me, they are the topper. Okay, so no differentiation between the topper and the last fellow. So all are same, because they are going to travel to in a CBSE. That's it. So some will be with the interest, they will join in elite. They will choose elite group. With the interest, some child, even the topper child, interest with the own interest, they have joined in integrated also. But you have chosen the right track. So that is important. Please go ahead. This is over. 10th is over. So now we have to focus for 11th and 12th. So and subject wise toppers, I'll just read out number of students. In English, the number of students scored 90 above is 14, and in language 35 students, and in Hindi since the number of students are less in number, one students have got 90 plus, and in mathematics with the 2 centums, it's a very big thing. You know very well. When CBSE introduced the 20 marks as internal, it is not internal mark. You know that it is completely objective type questions. So 80, out of 80, 60 plus 20 have written exam, right? So the 20 marks is very crucial for the child. Decide who will get center. So the 20 marks play a vital role. So in that
if a child scored center means that is a really big effort they have taken. So I congratulate those children those have secured 100, and 99 is also equally same as 100. That's a small miss. They have done it. It's equivalent to 100. And mathematics, 22 students have secured 90 plus. And in science, 11 students have got 90 plus, and in social, 21. So this is our consolidated result. This same details will be sharing you by today evening with your happy photographs. So please share it to your friends and enjoy this. Okay, this occasion is to enjoy, not to think about I have missed 1 mark, I would have got 4 mark plus. If it is there, options are there, you can apply. If you feel, sir, I want to check, I want to verify my marks, options are there. That's not one of the options. It's not going to change anything in your life. What you are now, same. Maybe in your mark sheet some changes might happen, but if you wish, you can apply on your own. Okay, for that any help you need, please approach to the school. We will help you in for verification. In 1 or 2 days, the circulars will come. So if you wish, you do it, or what I suggest, feel free, happy. Okay, you are already in the track, continue the track. So my best wishes to you all. Okay, continue with us, and we will enjoy the results after 2 years once again. Okay, when you will be grown up. Okay, you will be in a different way. When I saw day before yesterday, the students' maturity level and your maturity level is totally different. So you will become more mature. Okay, in another 2 years, we'll celebrate after 2 years. Not only for 12th board results and the focus which you have in the future about your CA exams or JEE or NEET exam, whatever you focus, please do it. This 2 years, very crucial. Support your parents, get support from them what you need for. Don't ask for anything else. Please be on the very important section, please, as Sarah has pointed out, these online classes are very challenging here. Please understand the difficulty with the teachers also facing. One of the major difficulty for everyone is network. That you have to, for that your parents are there to help you. And the gadgets, whatever they provide you, please keep it. And the third part, when teachers, they will also have the difficulty, not only you. So out of that, the plan has been done perfectly, we are executing it. So even after that, if you are taking it as just like that, okay sir, 1 period what will happen? I will switch on my camera, media, everything, then I will do my work. So that will not going to help you. It is going to be, you are going to be the loser. Just like if you are coming to school, you are out of the classroom. Feel the same. If you are outside the classroom, how do you feel? Same like if you are not attending the class, it is more or less equal. So any difficulty, please tell the teacher itself, ma'am, I got this difficulty, but I need the notes. Get the notes and study. Don't miss it. Okay? So in this happy moment, I welcome once again, I thank and welcome all the parents and my dear children for this occasion. Thank you so much. Congratulations to all 10th standard students. மார்க் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும். என்ன மார்க் என்னன்னு நம்ம ஃபருக் சார் அழகாக சொன்னார். இது 1 மார்க் 4 மார்க் பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். 50 மார்க் கம்மியானாலும் யோசிக்காதீங்க. நான் 62% தான் எடுத்தேன் 10th ஸ்டாண்டர்ட். எவ்வளோ? 62% தான் எடுத்தேன். நான் கேட்ட குரூப் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் படித்த ஸ்கூலில் வேறு ஸ்கூலுக்கு மாற்றி விட்டாங்க. எங்கள் அப்பா அப்போ சொன்னார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபியூச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்டா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடலாம் சார். நான் அப்போ சொன்னேன், நான் எப்படி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவைப்படாது, இல்லை காமர்ஸும் படிக்கணும், காமர்ஸுக்கு போய் அந்த ஸ்கூலில் இருந்தது. அதுலேயும் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ்னு ஒரு புது குரூப் இருந்தது. அதில் தான் நான் படிக்க போகிறேன். அதான் எனக்கு இந்த அந்த சீட்டு கொடுத்துட்டாங்க. இல்லை அவர் சொன்னார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபியூச்சரு, எல்லோரும் அதான் பார்க்குறாங்க அப்படின்னு. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கோசம் நான் வந்து சென்ட் ஜோசப் கடலூர் போயிட்டேன். 9th 12th ஃபஸ்ட்டு 1 மாதம் அங்கே வந்து ஸ்கூலில் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக நிறையா இருந்தது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இங்கிலீஷ் பீரியடே தமிழ் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. பசங்க எல்லாம் இங்கிலீஷ் மேலே தமிழ் எழுதி வச்சுருப்பானுங்க. இப்போ ஆஃபீஸ்னாக்கா இங்கிலீஷ் வேர்டு மேலே ஆஃபீஸ்னு தமிழ் எழுதிப்பானுங்க. எனக்கு தமிழ் எழுத தெரியாது. ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ். ரொம்ப வித்தியாசமான அனுபவம்.
ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க. ரோவாடு கொண்டையில் சுத்தம் போட கம்மா வந்து ஒரு பில்டிங் தாண்டி போனோம். அந்த பில்டிங்கில் ஷூஸ்லாம் செப்பல்லாம் வெளில விட்டுருவாங்க. வெளில விட்டு உள்ளே போனாங்க. பசங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரு ஏசி ரூமுக்குள்ளே போகிறாங்க. காட்டுறாங்க, இதுதான் கம்ப்யூட்டர் பாருங்க அப்படின்னு. பசங்க நாடு கிட்ட போய்ட்டு எடுப்பான்னு பார்க்குறாங்க. நான் முதல்ல கம்ப்யூட்டர் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குறேன் நான். எனக்கு ஏன்னா நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர்லேயே சாடி விளையாடி கிளாடி அப்படி அனுபவப்பட்டு நான் ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் பார்க்குறேன். என்னடா இது இந்த குப்பத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம் எனக்கு. இங்கேருந்து பக்கத்தில் ஒரு என்ன ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கடலூர் இருக்கு. அவ்வளோ வித்தியாசம். அப்போ கம்ப்யூட்டர் என்னடா சொல்லி கொடுத்தான்னு பார்த்தாக்கா, நான் என்ன படிச்சேனோ 10th வரைக்கும் அதில் ஒரு 10% கூட இல்லாத போர்ஷன் தான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்ஷனே. என்னது கம்ப்யூட்டர் இப்போ நிறைய வந்திருக்கோம். அப்போ நாங்கள் படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்ஷனே ரொம்ப அது சின்ன புக்கு. அது 200 எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கம்ப்யூட்டர் எங்கள் அப்பா எனக்கு ஆசைப்பட்டார். ஆனால் பார்த்தா சப்ஜெக்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் காலேஜ் போகிறதுக்கு நான் முடிச்சுக்கிட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு தான், வேலை வாங்குறவங்களுக்கு வேறு மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா வெளில நிறைய ஆப்டெக் தனியாக படிச்சுக்கலாம். அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு தேவையானது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தெளிவு வந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பா அம்மாவை முடிவு எடுக்க கூடாதுங்க. அது அப்பா அம்மாவை முடிவு எடுக்க கூடாதுங்க. உன் வாழ்க்கையில் அவங்க எல்லாத்துக்கும் ரைட்டே கிடையாது. புரியுதா? உன் மார்க் என்ன வரணும் அதை பார்த்து நம்ம என்ன குரூப் எடுப்பேன். அப்புறம் இது கம்மியாக மார்க் எடுத்த காமர்ஸ் குரூப், நிறைய மார்க் எடுத்த சயின்ஸ் குரூப்னு நீ நிறைய மார்க் எடுத்து நீ காமர்ஸ் குரூப் போகலாம், உனக்கு ஃபியூச்சர் அதுன்னு தெரிஞ்சதுனாக்கா. புரியுதா? கம்மியாக மார்க் எடுத்து நீ சயின்ஸ் குரூப் போகலாம், உனக்கு ஃபியூச்சர் அது தெரிஞ்சதுனாக்கா. இப்போ எடுத்த மார்க்கை வச்சு உன் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீ 12th நேற்று நான் 12th பசங்க சொன்ன விஷயம், 12th நீ மார்க் கம்மியாயிட்ட, ஆனால் அவனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கல, பரவாயில்ல. ஆனால் அவன் டாக்டர் லட்சியத்தை விட்டுறாத. எம்பிபிஎஸ் டாக்டர் தான் ஆகணும் அவசியம் கிடையாது. ஆயுர்வேத டாக்டர் ஆகலாம், பல் டாக்டர் ஆகலாம், வெட்டினரி டாக்டர் ஆகலாம். புரியுதா? ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆகலாம், ஒரு யுனானி டாக்டர் ஆகலாம். நீ டாக்டர் ஆகிறது யாராலும் தடுக்க முடியாது. இது புரியுதா உனக்கு? நீ என்ன ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் நீ முடிவு பண்ண அது போதும். நீ ஐஐடியில் தான் படிச்சு இன்ஜினியர் ஆகணும் அவசியம் கிடையாது. புரியுதா? நீ இன்ஜினியர் ஆகணும் அந்த தெளிவில் இரு. நீ என்ன ஆகணும் நீ தெளிவில் இருந்துட்டு அந்த தெளிவுக்கு உங்க அப்பாவை ஹெல்ப் பண்ண சொல்லு, டீச்சர் ஹெல்ப் பண்ண சொல்லு, ஸ்கூல் ஹெல்ப் பண்ண சொல்லி நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு நிறைய பேர் இன்னைக்கு ரிசல்ட் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என் பையன் என்ன படிக்கிறதுன்னு தெரியல சார், நீங்கள் ஐடியா கொடுங்க. ஏன்னா அடிக்கணும் போல கோவம் வரும். அப்புறம் உன் பையன் வாழ்க்கையை எடுத்து ஏன் டைம் கொடுக்குறேன், உன் பையனை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவனை பற்றி அவனுக்கு தெரியும். இவரெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்படி மார்க் வந்து சரி இப்ப என்ன படிக்கலாம், எது நல்லா இருக்கும். இன்னைக்கு சீன்ல இது ஒன்று நல்லா போயிட்டு இருக்கோம். சார் பயோடெக் படிக்கலாமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பயோடெக் படிக்கலாம் கேட்டால் பரவாயில்ல, புதுசாக வந்தது என்னன்னு தெரியாமல். நீங்கள்லாம் வந்து இப்போ முடிஞ்சு போச்சு, பயோடெக் படிச்சா என்ன நடக்கும் தெரியும். அது பயோடெக்கில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்வால்மெண்ட் இருக்கு, அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் பற்றி அவனுக்கு என்ன ஐடியா இருக்குல்ல, அப்போ அதை நோக்கி போகலாம். ஏன் கோர்ஸ் எடுக்கிறோம், எதுக்கு கோர்ஸ் எடுக்கணுன்றது தெரியவே இல்லை. இப்போ தான் சார் சீசனா இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் எல்லாம் காம்பெடிலாம் நடக்கும். சரி இந்த வருஷம் ஈஸி தான் சார், நல்லா அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஏன்பா இது சீசன் சொல்லிட்டாங்க சார். டேய் இது சீசன் கோர்ஸ் எடுக்காதீங்க. இந்த சீசன் ஐடி நல்லா போகுது, இந்த சீசன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா போகுது. ஒத்தர் ராஸ்கல்ஸ் ஆச்சாரிய பசங்களுக்கு நோ, நாட் ஃபார் சீசன். யூ ஷுட் சூஸ் இட் ஃபார் எ ரீசன். அந்த ரீசன் உன்னோட என்னது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வரணும். எனக்கு இது நல்லா வரும் அதனால அதை சூஸ் பண்றேன், எனக்கு இது வராது அது வேணாம். புரியுதா? எனக்கு சொல்றது புரியுதா? எனக்கு இது நல்லா வருது, நான் அதில் போயிட நான் வந்துடுவேன். இல்லை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ஒன்று இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த துறையில் இன்ட்ரெஸ்ட்டோ இன்டெலிஜென்ஸோ இருந்ததுனாக்கா நீ ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. யாரோ சொன்னாங்க உங்கள் அப்பா முடிவு எடுப்பார், யாரோ சொன்னாங்க உங்கள் அம்மா முடிவு எடுப்பாங்க. இல்லைப்பா இந்த மார்க் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுத்து படிச்சுக்கோ, பயாலஜி எடுத்து படிச்சுக்கோ, அப்புறமா முடிவு பண்ணலாம் 12th மார்க் எடுத்து. நோ. புரியுதா? அதி புத்திசாலிங்க நிறைய பேர் 11th 12th சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு இது 11th 12th சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு அப்புறம் 4 வருஷம் பிடெக் பிஇ மாதிரி படிச்சுட்டு 6 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா பண்ண போறோம், எம்பிஏ படிக்க போறோம். அடா நரிக்குறவா 11th 12th காமர்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம்,
பிகாம் பிபிஏ படிச்சிருக்கலாம். அப்புறம் எம்பிஏ போனாக்கா ரெலவன்ஸ் இருக்கும். இந்த சயின்ஸ் குரூப் 2 வருஷம் வேஸ்ட், 4 வருஷம் இன்ஜினியரிங் வேஸ்ட், 6 வருஷத்துக்கு வேஸ்ட் ஆகிட்டு 2 வருஷம் எம்பிஏ படிச்சுட்டு நின்று. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இப்போ இந்த காலேஜ் 4th இயர் முடிச்சோடனே என்னடா பண்ண போகிறோம்? எம்பிஏ பண்ண போகிறோம். எதுக்கு? நீ எம்பிஏ தான் பண்ணி ஒரு ஜாப்ல போகணும், மேனேஜ்மெண்ட் சைடில் தான் போக போகிறோம். அது இன்ஜினியரிங் தேவை கிடையாது. எல்லாத்துலேயும் அறவே கடை போகிறதுக்கு இன்னைக்கு எனக்கு மனசு வரல. நீ எதில் போனாலும் முழுசாக இருக்கணும், டோட்டலாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும். இதில் பாதி அதில் பாதி அதில் பாதி போகாதீங்க. என்னோட அட்வைஸ் இது. தயவுசெய்து உங்கள் டெசிஷனை நீங்கள் வயசாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆச்சாரியில் படித்த பசங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் தெரியும். நீங்கள் உங்களோட ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்களே டெசிஷன் எடுத்து எனக்கு இது வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு வாங்கிறது புரியணும். புரியுதா? ஏன் இதை சொல்ல தெரியுமா? நான் 11th 12th படிச்சது எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. 4 வருஷம் காலேஜ் படிச்சேன்ல, அதில் 4 பக்கம் அதான் இப்போதைக்கு ஒரு ஃபேக்ட்ரி கிட்ட நடத்துறது யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் படித்த நிறைய புக்கு தான் என்ன காப்பாற்றினுக்குது. அதில் எதுவுமே பெருசாக ஒரு பெனிஃபிட் வரல. நான் சொல்கிறது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அந்த துறையில் நம்ம போகும்போது அந்த துறையில் நம்ம ஜெயிக்கணும், அந்த துறையில் நம்ம மாஸ்டர் ஆகணும், அந்த துறையில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும், அந்த துறையில் நம்ம வந்து ஃபேண்டாஸ்டிக்காக வரணும்னா நீ சயின்ஸுக்கோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ காமர்ஸோ எடுத்தாலும் அதுக்கு அடுத்தது என்னன்னு அதையும் இப்போ திங்க் பண்ணு. அது எப்போ திங்க் பண்ணணும்? இப்போவே திங்க் பண்ணு, ஃபீல் பண்ணு. அது மாத்திரம் மாற்றிக்கலாம். ஆனால் அதை திங்கிங்கே வைக்காம நான் இங்கேருந்து நான் டெல்லி போகணும்னு முடிவு பண்ணாக்கா நான் சென்னை போயிட்டு அடுத்து போக முடியும். இல்லை நான் சென்னை போனதுக்கப்புறம் எங்கே போகலாம்னு யோசிக்கிறேன். நீ மாட்டிக்குவ. நிறைய பேர் பாண்டிச்சேரியிலே சுற்றிட்டு இருக்க காரணம் அதுதான். பெரிய லெவலில் இப்போவே திங்க் பண்ணுறது கிடையாது. அதுக்கான இலக்கை இப்போவே வச்சுட்டிங்கனாக்கா உங்கள் ஃப்யூச்சர் சூப்பராக மாறும். எனக்கு என்னென்னா நம்ம இந்த சைடு வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு கைடன்ஸுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறவங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஆனால் உனக்கு லிமிடேஷன் கிடையாது. உனக்கு கையில் இப்போ நெட்டு கொடுத்துட்டாங்க, டேப் கொடுத்துட்டாங்க, இல்லை லேப். நீ உட்காந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நீ தேடலாம். நீ இந்த மாதிரி இதுக்கு கைட் பண்ணுறது நிறைய ஃபோரம் இருக்குது. நீ நிறைய புதுசாக கண்டுபிடிக்கலாம். எந்த ஃபீல்டு ஃபியூச்சரில் வரப்போது பார்த்து போகலாம். ஏற்கனவே படித்து அதே ஆதிவாசிங்க காட்டுவாசிங்க படித்து இதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்றும் வச்சுக்கிறானுங்க. மாத்திரை எதையுமே. புரியுதா? நம்ம ஊர்லேயே நம்ம நாட்டிலே இருக்காதீங்க, ஓடி போங்க. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் வேற எங்கன்னா வாய்ப்பு கிடைச்சா எஸ்கேப் போகிற அதுக்கு ஸ்காலர்ஷிப். நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நாங்கள் சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லுவேன், இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது வெளிநாட்டில் போகலான்னு. அதில் கேட்ட ஒரு 3-4 பேர் இன்னைக்கும் தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் சொன்னீங்க சார் ஃப்ரான்ஸ் ஸ்காலர்ஷிப் கிடைச்சி, நீங்கள் சொன்னீங்க சார் ஜெர்மன் ஸ்காலர்ஷிப் கிடைச்சி, நீங்கள் சொன்னீங்க சார் ஆஸ்திரேலியா ஸ்காலர்ஷிப் கிடைச்சி. ஆனால் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு எப்போ படித்தான்? அவன் 11th 12th தான் படிக்க ஆரம்பித்தான். அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 11th 12th முடிக்கும்போது அந்த எக்ஸாம் எதுனா வந்தது, ஸ்காலர்ஷிப் போய் படிச்சுட்டு லைஃப் செட்டில் ஆகிடுச்சு. சொல்ல வரது புரியுதா? நான் டு நாட் லிமிட் யுவர் டெஸ்டினேஷன். இப்போ இருக்கிறத வச்சு முடிவுக்கு வராதிங்க. ரொம்ப தூரம் போகலாம், சூப்பராக போகலாம். எஜுகேஷனை நம்பி தான் நம்ம லைஃப் இருக்குது. இது புரியுதா? நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ், லெசர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் தான். நமக்கு எஜுகேஷன் மட்டும்தான் மூலதனம். அப்போ அந்த மூலதனத்தை நம்ம மூலதான் தனம். புரியுதா? வேறு எதுவும் அப்பா அம்மா அப்போ சொத்துக்கு வீடு வச்சுக்கிறாங்களாம் யோசிக்கவே தேவையில்லை. அதெல்லாம் அவங்களுக்கு. உனக்கு வேண்டியது என்னது? எஜுகேஷன் மட்டும்தான். அப்போ அந்த எஜுகேஷனுக்கு நெக்ஸ்ட் 1 year 2 yearக்கு நீ டெடிகேட் பண்ணியே ஆகணும். இது ரொம்ப முக்கியமான ஃபேஸ். கேட்டர்பில்லராக இருக்க போகிறேன், பட்டர்ஃப்ளையாக இருக்க போகிறேன், இந்த ஃபேஸ் முடிவு பண்ணும். கேட்டர்பில்லர் அந்த புழுவாக இருக்கிறது ஒரு ஸ்டேஜில் போய்ட்டு குக்குனுக்குள்ளே இருந்துட்டு குக்குனுக்குள்ளே இருக்கும்போது ஆகும். அது முள்ளெல்லாம் உடையும், கொட்டும், ஸ்கின்னெல்லாம் மாறும், பிச்சு எடுக்கும். புரியுதா? ஒரு வேதனையாக கசப்பாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். ஆனால் அதை விட்டு வெளில வரும்போது பட்டர்ஃப்ளையாக மாறிடும். இந்த 11th and 12th உங்களுக்கு அந்த கிரிசாலிஸ், அது கிரிசாலிஸ் ஃபேஸ், கேட்டர்பில்லர் டு பட்டர்ஃப்ளை, அந்த ஃபேஸில் நீங்கள் இருக்கிற மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோ. இல்லை 8 மணி வரைக்கும் கிளாஸ் வைக்கிறாங்க, 6 மணிக்கு எழுதிருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும். எல்லாத்துக்கும் நீ ரெடியாக இருக்கணும். மிலிட்ரியில் காலைல வேலை வாங்குறான், பரேடு வாங்குறான் அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் போகிறதுக்கு தகுதியாகனா அதுக்கு மார்னிங் பரேடில் நிற்கணும். எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எல்லா டாக்டருக்கு நைட்டுக்கு ஃபோன் பண்ணால் எடுத்து ஓடி போகணும். எல்லா ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு டெடிகேஷன் இருக்குது, ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த டெடிகேஷன் சாக்ரிஃபைஸ்க்கு உங்கள் 11th and 12th ஒரு டெடிகேஷன், ஒரு சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ண தயாராகிடணும். அதுக்கு டீச்சர்ஸ் டீம் ரெடியாக இருக்காங்க. நீங்களும் ப்ராப்பராக உங்களை மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு 11th and 12th டோட்டலாக என்ன நான் டெடிகேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வாங்கின மார்க்குன்னா என்ன டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், செக் பண்ணிக்கிட்டேன்.
இதில் ஒன்று என்ன பண்ணலாம், ஒன்று என்ன நம்ம சூப்பராக மெருகேற்றலாம், ஒன்று என்ன நான் ஃபைன் டியூன் பண்ணலாம், ஒன்று என்ன நான் ஷார்பன் பண்ணலாம். அதை ரெடி பண்ணிட்டுனாக்கா 12th அப்புறம் இருக்க ஃபியூச்சருக்கு லிமிட்டே கிடையாது. நீ மார்க் பேஸ் பண்ணி போவாது நான் சொல்கிறது தெரியுமா. ஆனால் அந்த மார்க்கை தாண்டி போகிறதுக்கு இங்கே எல்லாம் ஹெல்ப் கிடைக்கும். நிறைய விஷயங்களை புதுசாக நான் ஆட் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஸ்கூல் எப்பயுமே ஒரு 10 years ஆர் 15 years ஆர் ஈவன் 20 years மற்ற ஸ்கூலோட அஹார்டாக இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். இங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கும் தெரியும், பேரண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு இப்போ நீங்கள் 10th ஸ்கூலுக்குலாம் முடிச்சுட்டு காலேஜ் போய் அப்போ தான் தெரியும். மற்ற ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு உங்களுக்கு இருக்க வித்தியாசம் எப்போ தெரியும். ஆச்சாரியை விட்டு நீங்கள் காலேஜ் வேறு கேம்பஸ் போகிறீங்க தெரியுமா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓ, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்லேருந்து வந்துருக்குமா, இவனுங்களாம் யாரா இவனுங்க. பிகாஸ் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ எக்ஸ்போஷரோ ஒரு 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 என்கேஜ்மெண்ட்டோ இல்லாத ஸ்கூலில் தான் எல்லாமே இருக்காங்க. வெறும் புக்ஸு மார்க்ஸோ அந்த லெவல் தான் போகிறாங்க. ஆனால் நம்ம நிறைய உங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கோம், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு வர வேண்டியது ஸ்டடி ஸ்கில்ஸு, எக்ஸாம் ஸ்கில்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிற அந்த அந்த திங்கிங், அந்த தாட் ப்ராசஸ், அதுக்கு தான் நம்ம ஃபைண்டிங் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். நீங்கள் 10th வரைக்கும் எஃபோர்ட் போட்டிங்கனாக்கா 11th 12th என்ன போடணும், என்ன போடணும், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். புரியுதா? அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வாங்க முடியும், அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்கும். ஆர்டினரி லைஃப்க்கும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லைஃப்க்கும் என்ன பண்ணுறது, அந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்னது, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட், எக்ஸ்ட்ரா டைம், எக்ஸ்ட்ரா ட்ரைனிங், எக்ஸ்ட்ரா நிறைய விஷயத்தை நம்ம செய்யறது துணிஞ்சு ஆகணும். நீங்கள் நல்லா பண்ணும்போது இதே பேட்சுக்கு 12th வரும்போது மறுபடியும் நம்ம கொண்டாடலாம். நான் சொல்கிறது புரியுதா? என்ன புரியுதா? அப்போ நான் இதே நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் மீசை வளர்ந்துடும், தாடி வளர்ந்துடும், ஆள் ஒரு கெத்தாக இருப்பீங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு வேண்டியது என்னது, இங்கே வளர்ந்துருக்கணும். புரியுதா? பயாலஜிக்கில் ஆளும் வளர்ந்தா தனம் நடந்துடும். ஆனால் அறிவு அவசியம் வளரணும். அறிவு, ஆற்றல் எல்லாமே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உழைக்கணும். அப்பா அம்மாவோட ஃபுல் சப்போர்ட் ஆச்சாரியாக்கு எப்பயுமே இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டீச்சர்ஸ் எப்பயுமே இருக்கிறாங்க. ஃபருக் சார் அந்த டீம் எப்பயுமே பார்த்துக்குவாங்க. இந்த ரிசல்ட்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து 8 வருஷமாக 100% ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவருக்கு கிளாப் பண்ணலாம், என்ன பெரிய விஷயம் தான். ஸோ இந்த 2012 ஆரம்பித்து இப்போ 20 வரைக்கும் சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் 2012 வர்றதுக்கே நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தோம். 10 வருஷமாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து 2002 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தவங்க தான் 2012 ஃபஸ்ட்டு பேட்ச்சு 10th எழுதுனாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அது மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜை பொறுமையாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருந்துகிட்ருக்கோம். நம்ம பசங்களுக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நிறைய விஷயங்கள் மற்ற ஸ்கூல் பசங்களுக்கு தெரியலன்றத ரீசெண்டாக எனக்கு இந்த 12th ரிசல்ட் வரும்போது எனக்கு காமிச்சாங்க. ஸ்டேட் போர்ட்லேருந்து வர பசங்க 96% எவ்வளோ 96% எடுத்த பசங்க இங்கே வந்து 60+ மார்க் தான் சிபிஎஸ்சியில் அவுட்புட் எடுத்தாங்க. அதே மாதிரி ஐசிஎஸ்சியில் போய் பார்க்கும்போது 3 பசங்க அடம் பிடிச்சி அந்த சீட்டை வாங்கிக்கிறாங்க. ஐசிஎஸ்சியில் சேர்க்க மாட்டாங்க இங்கே யூஸ்வலாக. என்னை கம்பல் பண்ணி பிரின்சிபலை கம்பல் பண்ணி அந்த சீட்டை வாங்கினாங்க. அந்த 3 பேருமே 60 மார்க் கூட எடுக்கல. 58, 57, 59. மீதி ஏகலவியா நம்ம ஐசிஎஸ்சி ஸ்கூலில் படித்த எல்லா பசங்களுமே 75% மேலே. ஸ்டேட் போர்டில் 97% எடுத்திருக்காங்க, 96% எடுத்திருக்காங்க. அந்த பசங்களால் 60% கூட ஐசிஎஸ்சியில் எடுக்க முடியல. அதே மாதிரி ஸ்டேட் போர்டில் நல்ல மார்க் எடுத்து வர பசங்க 11th 12th சிபிஎஸ்சி எடுக்கும்போது அவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் சிபிஎஸ்சிலே படித்து வர்றவங்களுக்கு நம்மளுக்கு சிபிஎஸ்சியை நம்ம ட்ரெயின் பண்ணி ட்ரில் பண்ணி எடுத்ததுனால ஒரு குட் நியூஸ் என்னன்னா, உங்களுக்கு அந்த பழைய மாடல் கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பேஸ் ஃபவுண்டேஷன் உண்மையிலே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ரிசல்ட்டுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டுக்கும் 1000 வித்தியாசம் இருக்குது. இது உண்மையிலே 100% ட்ரூ ஒரிஜினல் ரிசல்ட்டு. ஓகே, இது உழைப்பால் கிடைச்ச ரிசல்ட்டு. ஓகேவா? இப்போ நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களோட கெப்பாசிட்டி உண்மையிலே டபுளாக இருக்கும். நீங்கள் ஃபருக் சார் சொன்ன மாதிரி 11th இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதனோட சின்சியாரிட்டி திங்க் பண்ணி வச்சுட்டு 11th சீரியஸாக இருந்தீங்கன்னாக்கா 12th போகும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் 11th தான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும், 12th எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். அப்புறம் காம்படிஷன் எக்ஸாம்லாம் வரும்போது எஃபோர்ட்லெஸ்ஸாக நல்ல ரேங்க் ஸ்கோர் பண்ணிட்டு வரலாம். இப்போ பசங்க நம்ம ஆச்சாரிய பசங்க எல்லாமே டாப் லெவலில் நம்ம இருக்கோம். டாப் 1 2 3 டாப் 1 2 3 ஸ்டேட் லெவல் எல்லாத்தையும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு டீமில் உங்களை கொடுத்ததுக்கு அப்பா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி எல்கேஜி பிடிக்கிறது கேட்டாங்கனாக்கா 2010 2008 சேர்த்துருப்பாங்க, 2008 2007 பிரிக்கையில் சேர்த்துருப்பாங்க. இது அப்போலாம் நீங்கள் 10th வரப்பீங்க. அப்போல்லாம் ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ ஆச்சாரியன் எல்லாருக்குமே தெரியுது, ஊருக்கே தெரியுது. ஸோ இந்த செலிப்ரேஷனை நீங்கள் கண்டினியூ பண்ணி
12th வரும்போது என்னடா படிக்க போறேன்னு கேட்டால் நான் 10th சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி அதுவா இப்போ இது இதுவான்னு சொல்லிட்டு அப்படி தெளிவாக பேசணும். புரியுதா? உன் லைஃப் யார் முடிவு பண்ணுவான்? யார் முடிவு பண்ணுவான்? There is no right decision in life. சொல்லு. I will make my decision right. இது புரியுதா? லெஃப்ட் தான் ரைட் டெசிஷன், ரைட் தான் ரைட் டெசிஷன், ஸ்ட்ரைட் தான் ரைட் டெசிஷன் கிடையாது. நீ என்ன டெசிஷன் எடுக்கிறியோ அந்த டெசிஷன் நீ ரைட் ஆகு. புரியுதா? நான் இன்ஜினியர் ஆகணும் நீ முடிவு பண்ண இன்ஜினியர்ல நம்பர் 1 இன்ஜினியர் வா. நீ பல் டாக்டர் ஆக முடிவு பண்ண நம்பர் 1 பல் டாக்டர் வா. நீ எடுத்த டெசிஷன் நீ ரைட் ஆகு. புரியுதா? உலகமே உனக்கு நீ எடுத்த டெசிஷன் ராங்னு சொன்னாலும் நீ கேட்காத. நீ எடுத்த டெசிஷன் நீ ரைட் ஆகு. There is no right decision. There is only one choice. I should make my decision right. புரியுதா? அது அடமெண்டா அக்ரெசிவா அசர்ட்டிவா செஞ்சு காமிச்சிடணும். அந்த அறிவு இருக்கணும். அம்மா சொன்னாங்க சார், அப்பா சொன்னாங்க சார். எனக்கு நிறைய பேர் பேசும்போது கடுப்பாக இருக்கும். அந்த காலேஜ் கான்வெகேஷன் டைம்லாம் எங்கள் அம்மா தான் இந்த கோர்ஸ் எடுக்க சொன்னாங்க, எங்கள் மாமா தான் எடுக்க சொன்னாங்க. அப்போ உனக்கு என்ன அறிவு போச்சு? எனக்கு கோவம் வரும். இந்த நிலைமை ஒரு ஆச்சாரிய பையன் கூட இருக்கக்கூடாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, மாமா சொன்னாங்க. யாருக்கும் உன் வாழ்க்கை விளையாடுற ரைட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன், நானும் அதை பார்க்குறேன், கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்புட்ஸு கேட்டுங்க. புரியுதுன்னு? ஆனால் டிசிஷன் யார் எடுக்கணும்? டிசிஷன் யார் எடுக்கணும்? எதை பேஸ் பண்ணி எடுக்கணும்? சீசனை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. புரியுதா? சார் இப்போ புதுசாக இது வந்திருக்கு சார், ரொபாட்டிக்ஸ் வந்திருக்கு சார். ஒன்று கூட ஒரு ராஸ்கல், உனக்கு ரொபாட்டிக்ஸ் என்ன சம்பந்தம்? நீ ரொபாட்டிக்ஸை பற்றி இதுக்கு என்ன ஆர்டிகல் படிச்சிருக்க, அதை பற்றி என்ன ட்ரைனிங் போயிருக்க, அதை பற்றி என்ன கண்டுபிடிச்சிருக்கா, அதை என்ன ட்ராவல் பண்ணியிருக்கா? ஒன்றுமே இல்லை. திடீர்னு ரொபாட்டிக்ஸ் வந்திருக்கு, அவங்க புதுசாக அது வந்திருக்கு சார். அது என்னன்னு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு அது உனக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா, ரிலேட் பண்ண முடியுதா, உன்னால் கோரிலேட் பண்ண முடியா, உன்னோட இன்டெலிஜென்ஸ் அதுக்கும் சம்மந்தம் வருதா, அது என்னென்னலாம் சப்ஜெக்ட் படிப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரீசன் உனக்கு கரெக்டாக இருந்ததுனாக்கா அதுக்குள்ளே போ. உனக்கு நல்லா சமைக்க வரும் சார். நான் 12th முடிச்சுட்டு நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஆல் இண்டியா லெவலில் இந்த எக்ஸாம் எழுதி நான் இந்த மாதிரி டெல்லியில் போய் நான் படிக்க போகிறேன். தப்பே கிடையாது. அப்போ ஹோட்டலில் நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் செஃப் ஏதோ ஆகிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் பெரிய லெவலில் போய் அந்த துறையில் நீ நம்பர் 1 வந்தாலே போதும். அதுலேயும் லட்சமாக கோடியாக பெரிய லெவலில் சம்பாதித்து வெளில வாய்ப்பு இருக்குது. புரியுதா? புரியுதா? சமைக்கிற தொழில் தான் போகிறேன் பொண்ணு கூட அந்த மாதிரி எவன் சொன்னாலும் அவன் நாக்க விட்டு அவன் கிட்டே வர வைக்கிறாரு. உனக்கு எது வேணுமோ அது உனக்கு. யூ ஆர் யூனிக், யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் ஒரிஜினல். நீ யார், அவன் யார் முடிவு பண்ணுறது? நீ தான் தெளிவாக முடிவு பண்ணணும். இந்த அட்வைஸை நான் பிரதராக சொல்கிறதுக்கு ஏன் காரணம்னாக்கா, நிறைய பேர் இந்த 11th 12th காலேஜ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு லைஃப்பில் அதுக்கப்புறம் ஹாஃப் பாயில்டாக சுற்றும் போது தான் எனக்கு கோவமாக வருது. எஜுகேஷனை குறை சொல்கிறது மேட்டரே கிடையாது. எஜுகேஷன் அது அதுவாக தான் இருக்குது. நம்ம தான் ராங்காக போய் பிக்கப் பண்ணிக்கிறோம். சிம்பிள் எக்ஸாம்பிள், பாண்டவாஸ். ஒருத்தவங்க கையில் வில்லு, ஒருத்தவங்க கையில் கதை, எல்லாரும் மாறி மாறி தான். எல்லாருமே வில்லு எடுத்துக்கல. புரியுதா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒன்றும் சொன்னால் சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் நீங்கள் சயின்ஸ் குரூப்பில் எல்லாரும் ஒரே காலேஜில் இதுதான் பிளான் பண்ண அவசியம் கிடையாது. மெடிசின் தான் போகணும் அவசியம் கிடையாது. புரியுதுன்னு? நான் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு அதில் என்ன பெஸ்ட் எனக்கு தான் பிடிக்கும் தேட ஆரம்பிக்கும். இந்த 2 வருஷத்தை அது யூஸ் பண்ணிக்கும். மார்க் பேஸ் பண்ணி போகாத. ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், 12th முடிச்சுட்டு ஸ்காலர்ஷிப்பில் மெரிட்டில் தான் நான் சேரணும்னு அடம் முடிச்சு இப்போ ஒன்று தயார் பண்ணிக்கும். எதில் ஸ்காலர்ஷிப்பில் மெரிட்டோட தான் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணேன். ஏன்னா கஷ்டப்பட்டு அப்பா அம்மா இவ்வளோ செலவு பண்ணி ஒன்று கொண்டு வந்து சேர்க்கும் போது அவங்களுக்கு இன்னைக்கு திருப்பி கொடுக்குற கிஃப்ட் என்னன்னாக்கா, டன்பா நான் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டேன், நான் மெரிட்டில் வாங்கிட்டு சொல்லும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காலேஜுக்கு செலவே வைக்க தேவையில்ல. புரியுதா? நான் எல்லாருமே சொல்லுவேன் சார், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகாமல் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வர ஒரே காரணம் என்னன்னாக்கா கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிறது தான். எதுக்கு? புரியுது என்னன்னு? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகாமல் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வர ஒரே காரணம் என்னன்னாக்கா அவங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிறதுக்கு அந்த கோலுக்கு மட்டும்தான். உண்மை தானே? ஐஐடி யாருது? பெக்கு யாருது? ஜிப்மர் யாருது? அங்கே போகிறதானே எல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம். புரியுதா? அப்போ அந்த அப்பா அம்மா கணவருக்கு செலவு பண்ணி மெனக்கு எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி கொண்டு சேர்க்குறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கலாமே. அந்த என்ட்ரி அந்த கேட்டை தாண்டறதுக்கு, அந்த கேட்டுக்குள்ள நுழையிறதுக்கு
இங்கே அதுக்கு ஏற்ற ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. புரியுதா? அந்த குறிக்கோளை வச்சுக்கோ. நான் மெரிட்டோரியஸாக ஸ்காலர்ஷிப்பில் ஒரு செகண்டரி வார்த்தை, மெரிட்டோரியஸாக நான் போய் சேர போகிறேன், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் சேர போகிறேன். புரியுதா? உன் கோல் என்ன வரணும்? நேஷனல் லெவல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், அடுத்து ஸ்டேட் லெவல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். இது ரெண்டுத்தையும் கிடைக்கலனாக்கா இந்தியா விட்டு வெளில ஓடி போயிடும். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத இட்டாலி கிளம்பு, பிரான்ஸ் கிளம்பு, ஜெர்மன் கிளம்பு, ஜப்பான் கிளம்பு, எல்லா நாட்டிலையும் கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப். புரியுதா? நம்ம தான் போகிறது கிடையாது, போனால் கிடைச்சிடும். போகிறாங்க, அதுக்கான ரூட் இருக்குது. நெட் தேட ஆரம்பி, நெட்டில் போய் உட்காந்து தேட ஆரம்பி. இது இந்த சொல்கிறது கிடையாது யாருமே. ஐயோ என் பிள்ளைங்க எப்படி அனுப்புங்களே, கனடாவுக்கு எதிர்க்கு எப்படி அனுப்புங்களே அப்படிலாம் என்கிட்ட பேசுறது கும்பல். இப்போ என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணும்போது சார் எனக்கு ஐடியா கொடுத்தீங்க சார், இப்படி நல்லா செட்டில் ஆகிட்டா சார், சூப்பராக சார், அவன் வீட்டு கார் கீரெலாம் பார்க்கும்போது நம்மளுக்கே பெருமையாக சார், நான் இங்கே இப்படியே இருக்கணும் சார், ஆனால் அவன் வேறு ரேஞ்சுக்கு போயிட்டா சார். ஒரு அட்வைஸ் தான், ஒரு சஜஷன் தான். ஆனால் அந்த அட்வைஸ் சஜஷனை டைமுக்கு எடுக்கணும். புரியுதா? ஸோ நான் சொல்கிற ஒரே விஷயம், படிக்க. நிறைய பேசியிருக்கேன், இப்போ திரும்ப சொல்கிறேன், உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உன் மெச்சூரிட்டி, உன் கிளாரிட்டி உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும். அவன் விஷயத்தை அவன் பார்த்துக்குவான், அவன் கரெக்டாக பண்ணிக்குவான் அப்படின்னு இருக்கணும். அந்த கேர்லெஸ்ஸாக, மீனிங்லெஸ்ஸாக, ரொம்ப கிட்டிஷாக பிஹேவ் பண்ணுறது இங்கேயோட நிறுத்தணும். புரியுதா? யூ ஆர் நோ மோர் சைல்டு, யூ ஆர் நோ மோர் சைல்டு, யூ ஆர் ஆல்ரெடி அடல்ட், யூ ஆர் ஆல்ரெடி அடல்ட். அடல்சன்ஸ் ஆரம்பிச்சாச்சுல உங்களுக்கு, யூ ஆர் ஆல்ரெடி அடல்ட். அப்போ அந்த அடல்ட் பிஹேவியரை காட்டுங்க. டீச்சர்ஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, பேரண்ட்ஸுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க. 4 மணிக்கு எழுந்திருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். அதை தாண்டி படிக்கிறத தவிர வேறு எந்த காட்டுமே வச்சுக்கூடாது. 2 years கம்பல்சரி. நான் மறுபடியும் 2 years கழிச்சு உங்களை மீட் பண்ணுவேன். புரியுதா? 12th ரிசல்ட் அன்றைக்கி மறுபடியும் மீட். இப்போ இருக்கீங்க, நல்லா இருக்கா? ஓகே, என்ன மார்க் கொடுக்குறோம். தேங்க்யூ, லவ் யூ.
dear parents and my dear children, I'm very happy here. It's a proud moment for any parent here to be a part of the child's success. I'm Dr. Lakshmi. I teach English for one of the colleges of Anna University, and I've been in teaching for almost 18 years. So I'm very closely associated to this side of the school. I belong to the teaching community. So I have one point. When I admitted my child here in Acharya in class 1, I had one request to the school. My request was, see, I'll send my child very happily from the home. That is what I stick to even now. Alright. So I asked the school to return my child the same happiness. So my central focus was I wanted my child to be emotionally very, very balanced, emotionally very, very happy. To be precise, தமிழ்ல பேசினா எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா ஐ ஸ்பீக் இன் தமிழ். என் பிள்ளையை நான் சந்தோஷமாக வீட்டிலேருந்து அனுப்புவேன், நீங்கள் திருப்பி அனுப்பும்போது அதே ஹாப்பினஸோடு அனுப்பணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன் அட்மிஷன் அப்போ. ஸோ ஐ திங்க் ஸ்டில் நவ் ஆச்சாரியா இஸ் ஸ்டிக்கிங் டு தட் கல்ச்சர். ஸோ பீயிங் அ டீச்சர் ஆஃப் காலேஜ், ஐ கெட், நான் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னா, தமிழ்நாடுவோட ரொம்ப கடைக்கோடி கிராமத்துலேருந்து வருவாங்க. காலில் செருப்பு கூட போட வசதி இல்லாத பிள்ளைங்க தான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக வருவாங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்ல நிறைய பேர் வசதியான வீட்டிலேருந்தும் பிள்ளைங்க இப்போலாம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. தட்ஸ் அ பிக் சேஞ்ச் இன் த கல்ச்சர். ஸோ அப்படி வர்ற பிள்ளைங்களில் நான் பார்க்குற விஷயங்கள் ரொம்ப மிக்ஸ்டாக பார்க்குற விஷயங்கள். இன்றைக்கி ஆஸ் அ டீச்சர் பெரிய சேலஞ்சாக இருக்கிற விஷயம் என்னென்னா, குழந்தைங்க வந்து இமோஷ்னலி பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கிறது தான். நிறைய படிக்கிறாங்க சார், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, டேலண்டடாக இருக்காங்க, பட் ஆர் தே ஹாப்பி இஸ் அ கொஸ்டின். ஸோ ஆச்சாரியாவில் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம், யூ ஹாவ் டு கண்டினியூ திஸ் கல்ச்சர். என்னென்னா, தி சில்ட்ரன் ஆர் வெரி ஹாப்பி. ஹாப்பி சில்ட்ரன் ஆர் டெஃபினெட்லி they will be very successful in their future. That's what I believe. And the team is a fantastic team. எனக்கு வந்து கிருத்தாட்ட சொன்னீங்கன்னா, இப்போவும் ஒரு டீச்சராக இல்லை, ஆல்வேஸ் ஸ்டார்ட் அவரோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் மகேஸ்வரின்னு ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணாங்க. அவங்க இப்போ ஸ்கூலில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ ஷுட் ஆஸ்க் கிருத்தா. ஓகே, ஸோ ஷீ மேட் அ பிக் சேஞ்ச் இன் மை சைல்ட்ஸ் லைஃப். சார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என் குழந்தைய சிபிஎஸ்சியில் போட்டப்போ ஷீ ரியலி ஹேட் ஸ்ட்ரகிள்ஸ். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது அவ்வளோ கஷ்டமானு கேட்டிங்கன்னா, என் குழந்தைய கேட்டால் தெரியும். எல்கேஜி யூகேஜி வந்து அவள் ஸ்டேட் போர்டில் மெட்ரிக்கில் படிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இட் வாஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச். சைல்டு வாஸ் இன்டிமிடேட்டட். இந்த சிலபஸ்லாம் படிக்க முடியுமா, எனக்கு எதுவுமே தெரியலன்ற லெவல் தான் என் குழந்தை வந்தா. பட் தென் த டீச்சர் வாஸ் வெரி கம்பேஷனேட். ஸோ ஆஸ் டீச்சர்ஸ், நான் சொன்ன மாதிரி ஐ பிலாங் டு திஸ் சைட். டீச்சர்ஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு குழந்தைய என்னதான் வேணாலும் ஆக்கலாம். அப்படி பார்த்தா இன்றைக்கி என் குழந்தைக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் கொடுத்தது தான். அண்ட் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக நான் அவளை இன்ஸ்பயர் பண்ணேன்னு தெரியல, இந்த மேடம் நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசுகிறாங்க இல்லை அவங்களோட இங்கிலீஷ் டீச்சர், எஸ், அவங்க நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ இன்ஸ்பயர் அதர் சில்ட்ரன். நான் மற்ற குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், என் குழந்தைய ஆச்சாரியா ரொம்ப நல்லா பார்த்துக்குது. அவள் ஸ்கோர் பண்ணதை விட எனக்கு அதுதான் சார் ஹாப்பி. மை டாட்டர் ஹஸ் ஸ்கோர்டு 453. ஐ பிலீவ் தெர் இஸ் அ லைஃப் பியாண்ட் மார்க்ஸ். ஸோ அதில் ஆச்சாரியா இட் டேக்ஸ் அ வண்டர்ஃபுல் ரோல் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். சரோஜினி மேம், மனோர் மேம் அண்டு எல்லாருக்குமே தே ஹாவ் அ ஹியூஜ் ரோல் இன் மை சைல்ட்ஸ் லைஃப். நிறைய விஷயங்களில் பெரிய இன்ஃப்ளூன்ஸாக இருக்காங்க. Thank you so much for the entire journey. It is almost 11 years. So the journey was beautiful. So my heartfelt thanks and gratitude to Acharya. Thank you so much. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஒரு அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். என் மகன் முகிலனை பற்றி சொல்வதும் போது அவன் ஸ்டேட் போர்டில் தான் படிச்சுட்டு இருந்தான். ஃபருக் சார்கிட்ட வந்து, சார் இது மாதிரி அவன் ஸ்டேட் போர்டில் இருக்கிறான், அவனை சிபிஎஸ்சி கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அச்சீவ் பண்ணுவானான்னு பார்த்தேன். இல்லை, கான்ஃபிடென்ட்டாக அச்சீவ் பண்ணுவான் அப்படின்னாரு. He studied CBSE syllabus from 7th standard, but now he gave 435 marks. I really happy. இந்த சேஞ்சுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பேரண்ட்டாக, ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த டீச்சர்ஸ் பேரண்ட்டாக கைட் பண்ணும்போது தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து என்ஜாயபுளாக இருக்கும். மகிழ்வுடன் உள்ள மனம்தான் மகிழ்வாக கற்கும், மகிழ்வாக கற்பது தான் நிலைத்து நிற்கும். இதுதான் கல்வியினுடைய முக்கியமான அம்சம். அதை இந்த ஆச்சாரியா ஸ்கூலில் நான் கிட்டத்தட்ட இப்போ 2 ஆண்டுகள் 9th தான் இங்கே அட்மிஷன் போட்டேன். இருந்தாலும் அவன் இந்த 2 இயர்ஸில் இந்த குடும்பத்தோடு இணைந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த, எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா அவன் வந்து ஒரு பிகினிங்கில் இப்போ மேடம் சொன்ன மாதிரி ஒரு எல்கேஜிலேருந்தோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தோ ஒரு ப்ராப்பரான வேவில் வரல. பட் ஹீ லாஸ்ட் ஹிஸ் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ். பட் அதுக்கப்புறம் அவன் இங்கே பிக்கப் பண்ணதுக்கு அதுக்கு யார் காரணம்
பேரண்ட்ஸாக நாங்கள் சப்போர்ட் தான் பண்ண முடியும். பட் கைடுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி கைட் பண்ணணுன்றது எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸுக்கு ஓரளவு நல்லாவே தெரியும். ஏன் அதை கொஞ்சம் கர்வமாக சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய அடிபட்டு நாங்கள் அப்படி தான் பழகுவோம் ஸ்டூடெண்ட்டுங்க. பட் இங்கே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அதுவும் நிறைய லாட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும்போது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஒரு லவ்வபிள் அச்சீவோட அவங்களோட நெருங்கி பழகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் அவங்களுடைய மனநிலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டீச்சர்ஸும் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் அவங்க டேக்கிள் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட மிங்கிள் ஆகி அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நடத்தும் போது தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த சப்ஜெக்டை வந்து கேட்சப் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸும் நடந்துட்டு இருக்குது, அருமையாக கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். பேரண்ட்ஸான எங்கள் சைட்லேருந்து உங்கள் அனைவருக்கும் உங்கள் டீம் இந்த கிட்டத்தட்ட ஜூன் 1 நடத்துகிறீங்க. கிட்டத்தட்ட குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் குட் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டட் மெத்தட். தேங்க்யூ ஸோ மச் சார். எம்டி சாருக்கு பர்சனலாகவும் பிரின்சிபல் மற்றும் அனைவருக்கும் அந்த டீம் மெம்பர்ஸ் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் ஒரு வெற்றியை பெற முடியும். அது நேற்று முதல் நாள் +2ல் அதை பெற்று ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுவீங்க. இன்றைக்கி இந்த 10th அந்த மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. இது தொடரணும். மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து இதை விட நீங்கள் பர்சன்டேஜ் அதிகமாக எடுத்து இதே இடத்துல வந்து அமரணும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Respected principal and respected MDG and respected principal Gayatri ma'am also. And first of all, I would like to congratulate all the kids for their good achievement, and I wish them all the best for their future endeavors. And we are from Chennai. நாங்கள் 4 years முன்னாடி தான் பாண்டிக்கே வந்தோம். ஸோ வென் ஐ கேம் ஹியர் ஐ ஜஸ்ட் டுக் மை சன் டு ஆல் தி ஸ்கூல்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் பாண்டிச்சேரி. And he selected the schools. Always my son's selection will be the best. I hope. He selected the school and he studied. And from the 7th standard, all his class teachers, starting from Sivapriya ma'am, Ilongo sir, Mangai ma'am, Amalur ma'am, Sarojini ma'am, everybody, they were so friendly. And just like a parent, they have guided him so much and they have added much values to his life. And I am so thankful, and I just express my gratitude to Acharya. Always they will hear us, they will listen us. Whatever, I am also a teacher for 10 years. I was an assistant professor in SRM in Katangulattur. Hope you know that SRM University. So I always stand in the teacher side only. So I always say, my son, you just listen to your teachers. Whatever they say, that is good for you, just listen to your teachers. So being a parent, I will also say some suggestions and I will also give some requests to the teachers. And whatever I say in the open day, they will listen to it and they will immediately attend. And that is a great thing of school to do this kind of care and affection towards the children is such a great thing. And I hope this will continue for the next 2 years also. Don't be selfish. Why, sir? You will continue for next 200 years also. No, I'm bothered about my son's next 2 years, no, sir. Selfish and think about nothing else. Yeah, sure. Our consistency will be felt too. Yeah, sure, thank you. And thank you so much for your support, guidance to all the teachers and subject teachers. Thank you so much. Thank you. Acharya World Class Education.